ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகளை வழங்கும் மத்திய அரசின் திட்டமான ஜன் ஔஷதி மருந்து கடைகளை கர்நாடக காங்கிரஸ் அரசு மூட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதல் கட்டமாக மாநில அரசு மருத்துவமனைகளில் உள்ள ஜன் ஔஷதி கடைகளை மூட மாநில சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஏராளமான பிரச்சினை நிலவி வருகிறது. இந்த விற்பனை நிலையங்கள் பெங்களூரில் உள்ள கேசி பொது மருத்துவமனை உட்பட குறைந்த எண்ணிக்கையிலான அரசாங்க மருத்துவமனைகளிலேயே இயங்கி வருகின்றன. ஆனால் மாநில சுகாதாரத்துறை விரைவில் அவற்றை மூடுவதற்கான திட்டங்களை தீட்டியுள்ளது. HMT நிறுவன நில விவகாரம், துங்கபத்ரா அணை முகடு கதவு பழுதுபார்ப்பு மற்றும் கர்நாடகாவின் பங்கு தொகை தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த முடிவு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே அதிக மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் கர்நாடக அரசு மருத்துவமனைகள் இலவசமாக மருந்துகளை வழங்குவதற்காகவும் வளாகத்தில் உள்ள ஜன் ஔஷதி விற்பனை நிலையங்கள் ஊழலுக்கு மட்டுமே வழிவகுக்கும் என்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளால் கூறப்பட்டது. ஆனால் தனியார் மருந்துகளுடன் போட்டி போடும் சந்தைக்கு அவை தேவை என்று வலியுறுத்தப்படுகிறது. பாஜக கர்நாடக மாநில தலைவர் விஜயேந்திரா காங்கிரசின் இந்த நடவடிக்கை அவர்களின் வெறுப்பு அரசியலை பிரதிபலிக்கிறது என்று கூறியுள்ளார். மருத்துவ கல்வி அமைச்சர் டாக்டர் ஷரண் பிரகாஷ் பாட்டீல் அரசு மருத்துவமனைகள் உட்பட அரசு நடத்தும் மருத்துவமனைகளில் இனி ஜன் ஔஷதி கடைகள் தேவையில்லை என்று கூறிய போதுதான் முதலில் இந்த சர்ச்சை வெடித்தது. தற்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் தனது சுதந்திர தின உரையில் தமிழக அரசே மலிவு விலை மருந்து கடைகளை நடத்தும் என்று அறிவித்திருப்பதும் ஜன் ஔஷதி மருந்து கடைகளுக்கு சவாலாக மாறியுள்ளது.